ஸ்னேக்கான புது இல்லை இந்த மாதிரி கதை. ஹலோ கைஸ், ஸ்னேக்கான புது வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சம்பல் கைஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். கஷ்டப்பட்டு நானும் என்னோடய பிகேஎஸ்ன்னு நண்பர் இருப்பார், அவரும் நானும் ரொம்ப புஷ் பண்ணி என் உள்ளே போயிட்டேன்னா பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு நாங்கள் புஷ் பண்ணி வந்திருக்கோம். எனக்கு சார்ஜரை உள்ள வைக்கிறேன். அந்த அளவுக்கு நாங்கள் புஷ் பண்ணி வந்துட்டோம். ஆனால் திருப்பி புஷ் பண்ணணும்ல நான். அதனால் இப்போ இப்போ என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. அந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல டைமண்ட், அங்கே நான் போவேன். நம்ம புஷ் பண்ணணும். நெட்டு ஒழுங்காக இருக்குது, சார்ஜு நல்லா தான் இருக்குது. இந்த குத்துரை யூஸ் பண்ணாங்கன்னா நான் கடுப்பாயிருவேன். நீங்களே பார்த்து புரிஞ்சுக்கிங்க. குத்தாமல் விளாட்றாங்களா என்னன்னு பார்ப்போம் கைஸ். இதில் ஆர்வமாக வர இருக்கணுமே கைஸ். இது மேலே ஏறிக்கான் இங்கே பாருங்களேன். ஒன்று போடுறாங்க கைஸ். ஆங்கிள் மாற்றிருக்கக்கூடாது, ஆனால் மைக் குவாலிட்டி நல்லா இருக்கணுமே. மைனஸ் தான். அவசரப்பட்டேன் கைஸ். 10 மைனஸ் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ரொம்ப குட்டணும். ஆடு போடாதீங்கடா. என்னடா இங்க இதுக்கு எதுக்குடா வால்பேப்பர் ஆப்பு எதுக்கு? கோமில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம்ல. என்னடா இங்க கடுப்பத்துறீங்க. உள்ள சீக்கிரமாக வாங்கடா, எனக்கு போர் அடிக்கிடா கைஸ். அது மட்டும் இல்லாமல் அவ்வளோவா எடிட் பண்ண மாட்டேன் நான். ஏன்னா எடிட் பண்ணவே என் மனமாடிக்கு கைஸ். ஒரு சீனை கட் பண்ணோன்னா மொத்தமாக கட் ஆகிடுது. எனக்கே புரியலை. எலைட் மோஷனில் நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் எடிட் பண்ண சொன்னான். அவனும் அடிக்கடி வெளில போடுறதுனால எப்படி எடிட் பண்ணுறது மொத்தம் அப்லோட் பண்ணி விட்ருங்க. லைட்டாக மன்னிச்சுக்கிறேங்கோ. ஃப்யூச்சரில் எப்படியாச்சும் கற்றுட்டு நான் நல்லா எடிட் பண்ணி போடுவேன். பார்ப்போம். இப்போவுமே எடிட் பண்ண முடியலை எலைட் மோஷனில். எலைட் மாஸ்டராக மோசனாக எனக்கு தெரியாது, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. இதுதான் எனக்கு எப்போ பார்த்தா வருது. என்ன பண்ணுறது? இதுதான் எப்போ பார்த்தா வருது. ஐயோ குத்துவாங்களே. டபுள் ஜம்ப் பண்ணும், ஆனால் டபுள் ஜம்ப் பண்ணிட்டேன் கைஸ். என்ன கைஸ் குத்திக்கிட்டே கிடக்காங்க. கைஸ் அடிக்கடி செல்லு ஸ்டக் ஆகுது. கைஸ் இது எனக்கு பிடிக்காது கைஸ். மூட்டா இல்லைக்கா கைஸ். கெட்டாத கிடையாது, ஜாப்பனீஸில் அது வார்த்தை. குத்தாம இருங்கடா. என்னடா உங்களுக்கு? என்னடா இந்த அடிச்சிருவேன். அதுக்கு மேலே நான் என்கிட்டையும் இருக்குது, ஆனால் யூஸ் பண்ண வேணான்ட்டு இருக்கேன். குத்த மாட்டல்ல நீ? குத்த மாட்டேன்னு நம்புகிறேன் கைஸ். நல்லது, சூப்பராக தான் விளையாட்டு இருக்கோம் இப்போதைக்கு கைஸ். இல்லை என்ன பண்ணுறது? கைஸ் மைனஸ் ஆனதை கூட்டிட்டு கைஸ் எழுதி பார்த்தேன். இதுக்கு மீனிங் கைஸ், இப்படி உளுத்துல என்னத்தினாலும் தாண்டி போகலாம், அதுக்கு தான் இது மீனிங். ஆடு போட்டிங்கன்னா நான் கடுப்பாயிடுவேன். 100 பேசு. நேற்று மைனஸ் ஆன ஃபுல்லாக கூட்டியாச்சா? இன்னும் எத்தனை கூட்டணும்னு பார்த்துருவோமா? இன்னும் 400 கூட்டணும். 4 மேட்ச் போய் அடிக்கணும் கைஸ். ரொம்ப கஷ்டம். ஒரு சைடு எடிட் பண்ணவும் தெரியாததுனால எடிட்டிங் வீடியோ என்னால் போட முடியலை. ஃப்ரீ ஃபயர்லேயும் என்னால் எடிட்டிங் வீடியோ போட முடியலை. அதனாலத்து நான் வீடியோ போடல கைஸ். சப்ப கண்ணத்தை வச்சுட்டு நீ ஓட்டாதடான்னு சொல்லாதீங்க. எடிட் பண்ண முடியலை, வேறு வழியே இல்லை.
எடிட்டே பண்ண முடியல கைஸ். கட்டு கொஞ்சம் இதுவாக இருக்குது. சரி, எடிட் மோஷனில் நான் எடிட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இல்லை குத்து நான் என்னென்ன கட் போயிடுவேன். எடிட் பண்ணி போடுறேன் கைஸ். கைஸ் குத்தாதீங்க எப்போ சும்மா இருங்கடா கைஸ். எதுக்கு கைஸ் குத்துறாங்க? அதை மட்டும் எனக்கு சொல்லித்தாங்கண்ணே. அவங்க ஜெயிக்கல குத்துறாங்களா? டேய் தம்பி குத்தாதப்பா. ஜெயிக்கல குத்துறாங்களா? ஜெயிக்கலுக்கு தான் குத்துறாங்க. சும்மா சர்வே பண்ணியே முன்னாடின்னா நான் ஸ்டார்டிங்கில் வரும்போதுன்னா குத்தவே மாட்டாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி டேய் வாயில் நல்ல வலி இல்லை, ஃபோனு வேறு ஸ்டக் ஆகுது. என்ன ப்ரோ? அளவுதான் ப்ரோ எல்லாமே. லைஃப் ஆங்கன்னா மாறுது. ஆனால் நான் எப்படியோ டபுள் ஜம்ப் கைஸ். டபுள் ஜம்ப் பண்ணிட்டேன் கரெக்டாக. அதில் போய் நின்ட்டேன். எனக்கு அந்த குத்துறது உண்மை பயமாக இருக்குது. போகும்போது குத்திட்டாங்கண்ணா. ஆடு போடாதீங்களா கைஸ். இந்த மாதிரி ஆடு வந்துச்சுன்னா நான் தூக்கி போட்டு முடிச்சிடுவேன். சம்மது கைஸ் போனார். ஏன்டா எங்களை பார்த்து காசு எங்களை வச்சு நடத்துறீங்கடா? எப்படி சொல்கிறேன்னு தெரியல. நம்மளும் அந்த குத்துரை எப்படியாச்சும் ஒன்று வாங்கணும் கைஸ். இல்லைன்னா அவ்வளோவா இருந்தாலும் குத்த மாட்டாங்க. நேற்று நான் விளையாட்டு இருக்கும்போது ப்ளூ கலரில் ஒருத்தன் வந்தான் ஸ்கின்னை வச்சுட்டு. நான் அவன் என் பின்னாடியே வந்துட்டு இருந்தானா குத்துத்தான் போனோம் போல் அப்படின்னு நினச்சி நான் பயந்தேனா. அவன் குத்தவே இல்லை. அவன்கிட்ட இருக்கணும். அது ரொம்ப ரேலஸ்ட்டு ஸ்கின்னு. அது ப்ளூ கலரில் இருக்கும்ல, அது ரொம்ப ரேலஸ்ட்டு ஸ்கின்னு. அது அவன் அதை வச்சுருந்தா என்னை குத்தாமல் போயிட்டான். நல்ல மனுஷன். அவனே மாதிரி எவனாச்சும் ஒருத்தங்க இருங்கடா. என்ன கைஸ் என்ன கைஸ் இதே கொடுக்குறாங்க? எனக்கு கடுப்பாகுது. அடிக்கடி சவுண்ட் கேட்டுச்சுன்னா தப்பாக நினைக்காதீங்க. பெட்டு நான் பாம்னா போடுறேன். இல்லைன்னு குத்துறது வச்சுருக்காங்க. ஒரு ட்ரிக்கு கண்டுபிடிச்சேன் கைஸ். அது உங்களுக்கு சொன்னேன். முதல்ல நம்ம டைமண்ட் ஃப்ரீ ஃபயர் கணக்குப்படி பார்த்தோன்னா அது பிளாட்டினம். போ இதே உடச்சி விடுங்கடா. சொன்னமையோ டேய் நல்லவனாண்டா. டேய் போங்கடா. காய்ஸ் இவனை பிடிக்கவே இல்லை எனக்கு. இல்லை செல்லு ஸ்டக்கு வேலை. செல்லு ஸ்டக் ஆகுது காய்ஸ். என்னன்னு தெரியல. நான் எம்ஐ ஃபோன் யூஸ் பண்ணுறேன். நல்ல குவாலிட்டி. யாரையாச்சும் ஸ்பான்சர் ஃப்ரீ ப்ரொமோஷன்னே யாரையாச்சும் பண்ணுவோமே. சரி ஓகே, அந்த ட்ரிக்காக சொல்லித்தரேன். இது நான் புஷ் பண்ணாலும் மைனஸ் தான் ஆகுது. 25% தான். ஆனாலும் செல்லு ஸ்டக்குங்கிறனால அவங்களுக்கு சொல்லித்தரேன். இது கொஞ்சம் ஈஸி டைம். அவங்கள்ட்ட சொல்லித்தரேன். மணி 1:50. இப்போ சாப்பிடாம கண்டு உங்களுக்கு வீடியோ இருக்கிறதுனால ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, கமெண்ட்டு 2 ஐடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. இதில் ஒரு ட்ரிக்கு இருக்குங்க. எல்லா யூடியூபரும் பண்ணுவாங்க. அந்த ட்ரிக்கு வேணால் உங்களுக்கு சொல்லித்தரேன். அநியாயத்துக்கு தக்காது கைஸ். என்னன்னு தெரியல. வீடியோ எடுக்கல நல்லா இருக்குமோ கைஸ். என்ன கைஸ் தள்ளி விட்றாங்க. இல்லை செத்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகே. இல்லை மைனஸ்ன்னு ஒன்று கிடையாது. இல்லைங்க அந்த ட்ரிக்கை சொல்லித்தரேன். குத்துவாங்களா? இந்த மாதிரி ட்ரிக்கு பண்ணணும் கைஸ். உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நில்லுங்க கைஸ். இந்த மாதிரி ஆயிரும். ஒரு ட்ரிக்கு இருக்குமே கைஸ். நில்லுங்க ரிவ்யூ பண்ணி விட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது ஒரு மாதிரி முன்னாடி போய் ஜம்ப் பண்ணணுன்ட்டு வைங்களேன்.
இல்லைங்க உங்களுக்கு இங்கே பாருங்க இல்லைங்க ஸோ சாட் பிரச்சனை பையன் ரிவ்யூ பண்ணி விட்டுருவாங்க. அவங்க இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கு இருக்கும் காய்ஸ். இந்த மாதிரி முன்னாடி ஜம்ப் பண்ணால் கரெக்டாக அந்த பிளாக் மாதிரி ஒன்று வருதுல்ல, அது வந்து முன்னாடி ஜம்ப் பண்ணும்போது அதை தாண்டியே நம்ம போய் விழுந்துருவோம். அதை தாண்டிடுவோம். உங்களுக்கு புரியுதா? நிறைய யூடியூபர்ஸ் கூட பண்ணுவாங்க. அதை காட்டினா காப்பியில் சர்ச்சு வைங்க போய் மாற்றி ஸ்டேக் கொடுத்துருவாங்க. சரி ஓகே, நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். என்னங்க வரட்டும். புரியுதா என்னன்னு தெரியல உங்களுக்கு. வந்து நிறைய யூடியூபர்ஸை பார்த்து நானே கற்றுக்கிட்டேன். ஏங்க உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த சீக்கிரம்டா லைட்டில் சளி பிடிச்ச மாதிரி இருக்காங்க. சரி ஓகே, இப்போ வாங்க. என்னங்க கைஸ், இப்போ வந்துக்குன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு பிளாக்கை வந்து தாண்டிடுவோம். என்ன அந்த மாதிரி ஒரு ட்ரிக் இருக்கும். இந்த மாதிரி கீழே வந்துடும். சில பேருக்கு அது பண்ண தெரியும். இந்த ட்ரிக்கை வந்து நம்ம வந்து பண்ணது இதை வந்து முன்னாடி தானே நம்ம போய் பண்ணுவோம். இதை வந்து ரிவர்ஸ்லேயே பண்ணணும். இந்த பிளாக்கு கீழே விழுந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பண்ணோம். உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பிங்க் கலரில் ஒரு கோடு இருக்கா கைஸ், அது ஐயோ தப்பு பண்ணிட்டேன். இந்த மாதிரி தப்பு நடக்கும். நீங்கள் நல்ல ரிசர்ச் பண்ணி பார்த்து கற்றுக்கணுங்க. இல்லைங்க இங்கே பாருங்கள், பிங்க் கலர் கோடு வருதா, அது கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம ஜம்ப் பண்ணுறோம். அவ்வளோதான் கான்செப்ட். வாய் உள்ளது. சரி ஓகே, அவ்வளோதான் கான்செப்ட்டு. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை பண்ணுங்கள். நான் இல்லை அவ்வளோவா இதுதான் ட்ரிக்கு தான் யூஸ் பண்ணுவேன். செத்துட்டோம். இதில் அந்த மாதிரி தான் ட்ரிக்கை யூஸ் பண்ணணும். நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. ஆனால் இந்த ரேங்கில் என்ன பண்ணிங்கன்னா சரி போய் விடும். ரேங்கில் பண்ணிங்கன்னா ரேங்கரில் பண்ணிங்கன்னா இது அப்போ என்ன பேர், ரேங்கரில் பண்ணிங்கன்னா செத்துட்டிங்கன்னா மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். அதனால் நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டு அதில் மாஸ்டர் ஆகிட்டு வேணால் நீங்கள் ரேங்கரில் பண்ணுங்கள். ஓகேவா காய்ஸ்? இப்போ வாங்க நார்மல் மேட்ச் போகலாமா, என்ன மேட்ச் போகலாம்? சரி ஓகே, புஷ் பண்ணாலும் மைனஸ் ஆகும். சரி ஓகே, உடம்புல வருது என்னங்க ஒரு நிமிஷம் ஆகுது. என்ன கண்டென்ட் கிடச்சாலும் நான் பண்ணுவேன். இந்த முடிச்சு சேனலில் என்ன கண்டென்ட்டுனா லைஃப் ஸ்டைல் சேனலாக மாற்றுவேன். இப்போ ஸ்டார்டிங்குன்னா நான் பண்ணல. நம்ம போன வீடியோலேயே நான் வந்து அந்த முட்டையை வச்சு ஒன்று பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி நிறைய சமைக்கிறது, குக்கிங் வீடியோ, அந்த மாதிரி நிறைய வீடியோ போடுவேன். கண்டென்ட் எல்லாம் கிடைக்கிறோ அதை வந்து நான் பண்ணிடுவேன். ஓகே, உடம்புடுவேன் இடைப்படுவேன். நான் உங்கள் ரசான். பை பாய்.